புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon and Flipkart. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக அதிமுக கூட்டணியில் நிலவி வரும் சர்ச்சை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். கூட்டணியில் முக்கிய மாற்றம் வரப்போவதாக பரபரப்பை கிளப்பினார். என்டிஏ அலையன்ஸ்ல சர்ச்சைகள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி வரும்போது எல்லா கூட்டணி கட்சிகளுமே கொள்கை அளவுல எந்த கூட்டணியும் கிடையாது. ஆக கூட்டணி தேர்தலுக்காக சில கூட்டணிகள் வைக்கப்படுகிறது. அதனால சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. அதனால இன்னும் இந்த 8 மாசத்துல இருக்கு பல்வேறு மாற்றங்கள் வரும். அதனால எங்களுடைய தேசிய ஜனநாயக சர்ச்சைகள் என்று சொல்வது இருக்கு. அரசியல் டிஎம்பி அலையன்ஸ் வந்து அப்படியே இருக்கு. சின்ன ஒரு சேதாரம் இல்லாம ஒரு சர்ச்சை இல்லாம இருக்காங்க. ஆனா இங்க தொடர்ந்து சில பேர் வெளியே முடியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. இதுவரையிலும் சொன்ன எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க இதுவரைக்கும் செய்யறதே கிடையாது. முன்னாடி சிஎம் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் யாராக இருந்தாலும் யார் சொல்லியிருக்காங்க? அதை யாரு? நாங்க கோட்டையெல்லாம் ஒண்ணு அசைக்கல. கோட்டை அப்படித்தான் இருக்கும். அந்த கூட்டணியை தான் நாங்க அசைப்போம். கோட்டை அப்படித்தான் இருக்கும். நாங்க அந்த கூட்டணியை தான் அசைப்போம். தமிழர் ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, உறுதியா தெரிஞ்சுக்கிடுங்க. 2001 கலைஞர் மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாக்குனார். 96 அவர் தான் முதலமைச்சர். மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டினாங்க. உண்டா இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2001 என்ன ஆச்சு? யாரு ஆட்சிக்கு வந்தாங்க? திமுக ஆட்சி இருந்ததா? இல்லையே. இன்னும் ஒண்ணு உறுதியா தெரிஞ்சுக்கிடுங்க, திமுக தொடர்ந்து இதுவரையிலும் ஆட்சி வந்திருக்கா இல்லையா? 5 வருஷம் தொடர்ந்து. அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னைக்காவது வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. அதனால உறுதியா ஆட்சி மாற்றம் வரும். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதுல யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. மத்தியர் சலசலம். நான் நேற்று முந்தினோட அண்ணன் ஓபிஎஸ்ல பேசின, போன்ல பேசினேன். நீங்க பேசுறீங்க சார், அதுக்கு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு போயிட்டு இருக்கு சார். எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக கட்சியினுடைய கூட்டணி. மற்றபடி உள்ள பிரச்சனைகளை அவங்க பேசி தீர்த்துக்கிடுவாங்க. அதனால வந்து இன்னும் 8 மாசம் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, நல்ல முடிவு வரும். சார் அது வந்து அவர் சொன்ன கருத்து வந்து அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஒன்றாச்சா? இப்போ வந்து எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு. அவர் சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இப்போ தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு. ஆனா 2029 அவர் சொன்ன கருத்துப்படியும் எங்களுடைய இலக்கு பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் அதிக இடத்தையே வெல்வார்கள். நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேர் போவோம். ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்தில் நல்லாட்சி மலரும்.